ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another video. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பாக்ரேஷனோட பார்ட் 6 ஓகே, பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 6 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர் மேனை ஃபைட் பண்ணி என்டர் பேர்ல் எடுக்க போகிறோம். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் கைஸ். சரி, ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஓகே, வாங்க உள்ளார போவோம். ஓகே, இப்போ நம்ம வாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்டலுக்குள்ளே போயிடலாம். போர்ட்டலுக்குள்ளே போய் என்டர்மேனுக்கு இடம் அங்கே ஒரு ஒன்வே மாதிரி கட்டி வச்சுருக்கேன். அங்கே தான் என்டர்மேனுக்கு இடத்துக்கு போகணும் நம்ம. சரி, நம்ம கிட்டத்தட்ட அந்த எண்டு போர்ட்டலோட ஐ ஆஃப் எண்டர்னு ஒன்று இருக்கும், அதை ரெடி பண்ணணும். எண்டு போர்ட்டல் கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணணும். இதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். எப்படியோ நம்ம இது டைமண்ட்லாம் எடுத்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே, வந்துருச்சு. இங்கே நான் ஒரு ஒன்வே மாதிரி கட்டி வச்சுருக்கேன். ஃபோர்ட்ரஸ் ஐயோ இங்களா தம்பி, ஐயோ இந்த ஒன்வே இங்கே கட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இவன் போகிறானே, இது நவுறா நவுறாடே தம்பி தோடா ஈஸ்லாம் இல்லைடா எக்ஸ்ட்ரா தம்பி அவன்ட்டான். இப்போ பார்த்தீங்களா, அந்த பிளேசர்ஸ் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இது தான் பிளேசிங் லைட் கிடைக்கும். இவங்க நெருப்பை விட்டு நம்மளை கொண்டுருவாங்க. உங்களுக்கு கேர்ஃபுல்லாகவே போவோம் தம்பி. வராங்களா? இல்லை 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 ஓடுறா தம்பி. இது நான் 10 மீட்டு டைமண்ட் ஸ்குவாடு இல்லை, உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பிக்கிறதுலேருந்து கொஞ்சம் நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் இருங்க. நான் இப்போ மேலே வச்சு அப்படியே நேராக போவோம். இது யாருக்கெல்லாம் விடிஜி தெரியுமோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அவர் தான் இது சொன்னி எனக்கே தெரியும். சரி, நம்ம மெதுவாக போவோம். அங்கே அந்த இடத்துக்கு போவோம். இந்த இடத்துல என்ட்ரமேனுக்கு இல்லை. ஐயோ இருங்க கைஸ், இப்போ என்ன பண்ணுறோம்? ஐயோ எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கீழே குதிச்சுருவோமா? சரிங்க, அது ஒரு ப்ரெட்டை சாப்பிடுவோம். சாப்பிட்றா தம்பி. சாப்பிட்டான், ப்ரெட்டை மட்டும் சாப்பிட்டான், கொஞ்சம் சாப்பிட்டான். ஓகே, ஹெல்த் ஏறிட்டு இருக்கு லைட்டாக. கைஸ் கீழே பார்த்தீங்கன்னா லாவா, ஒருத்தன் லாவாலே நடப்பான். அவன் பேர் என்னன்னு தெரில, நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். மெதுவாக அப்படி குதிச்சிடும். அப்பா தம்பி, இல்லை வணக்கண்ணே. கண்ணை மட்டும் பார்த்துருந்தீங்க, கண்ணை மட்டும் பார்த்தீங்க அவ்வளோதான். உங்களை கதம் பட்டாயஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இங்கே ஒரு பிளாக்கு வருங்களா, இங்கே ஒரு பிளாக்கு இந்த மாதிரி மேலே அப்படி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அங்கே சாப்பிட்டுப்போம் கொஞ்சம். சரி, இப்போ உங்களுக்கு தோணும் எங்கடா என்னடா இவன் அடுத்து இப்போ வருவான், கண்டிப்பாக பள்ளி வாங்க வருவான். தம்பி எங்கடா இருக்க? வந்துட்டான். போடுற தூக்கு இருங்க. வந்துட்டான். என்ட்ரு போய் ஐயோ கிடைக்கலையா? இப்போடா கைஸ், என்ட்ரு போல் கிடைக்கல. இருங்க, கிடச்சிட்டான்னு பார்க்குறேன். அடப்பாங்க கைஸ். இல்லை கைஸ், நீங்களை அடிச்சு எடுக்கிறதே கடுப்பாகும். டே தம்பிங்க எவடா இருடா அடிச்சாங்க சார். ஓடுறாரு. ஐயோ ஓடிடுறா. ஓடிட்டேன் எப்படியோ. எங்கடா போனேன்? அடிக்கிறாங்க. ஒரு என்டர் பேர்ல் கிடச்சிச்சிங்க. இவருங்களேன் காட்டுறேங்க. இது பாருங்க, என்டர் பேர்ல் இதான் கைஸ் அது. ஓகே, அடுத்த உங்களுக்கு எனக்கு சாப்பிட்ருவோம். இந்த பசிக்குது, ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டியா? சாப்பிட்டான் கைஸ். அவன் நீ அடிச்சிட்டான். இப்போ கண்டிப்பாக வருவான், அடிக்க வருவான். எங்கடா நீ தானே இவனா அவன்? இப்போ என்ன வச்சேன்? வரமாட்டியா? பயப்படுறியா? பயந்தாங்களே. என் கண்ணை பார்த்துட்டாடா. செத்துடுறா. எங்கடா அவன்? கைஸ் போனா, ஓடிட்டானா? ஊரை விட்டு ஓட்டானா? தம்பி நான் வரேன். அங்கே அவன் எல்லாம் கைஸ். அவன் மெதுவாக வரமாட்டான். இவன் தான். தம்பி இங்கே வாயன். உங்களுக்கு குச்சிமிட்டாய் தரேன். எங்கடா? ஐயோ நம்மளிக்கிறான் கைஸ். தூக்கு செத்துட்டானா? 2 பேர் தரல. ஓகே, சரிங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே 2 என்ட்ரு பேர்ல் இருக்குது, அதான் பத்தாது. எங்கடா போனேன்? நீ வாடாடி. இருங்க, வாடா. கண்ணை பார்த்துட்டேன்டா, வாடா. அட்ரா. எங்கடா போனேன்? வந்துட்டான். தூக்குடா. கிடச்சிச்சா? வாடா. பாருங்க, 2-3 பேர் வச்சு ஒத்தாங்க. ஐயோ நீங்கள் அடிச்சு டைமண்ட் ஸ்குவாட்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இங்கே வரான் தம்பி. வர
என்ட்ரு போல் தாடா, ஏன்டா தர மாட்டேற? தந்துடுறா, தயவு செய்து தாடா. ஒன்றா தடா தாண்டாங்க உட்காந்தாங்க. 2 எடுத்துட்டோம். சரி ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் அடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் ஒன்றே ஒன்று எடுப்போம். அப்படியே வாடா அடிச்சுங்க. கண்டிப்பாக பழைய அவங்க வருவான். வாடா ஏன்னா வரல. பயந்தாங்களே அடிச்சாங்க. வாடா, அவன் கண்ணா பார்த்துட்டேடா. வாடா, இவன் தான் நான் தம்பி மன்னிச்சுக்கோடா. அடிக்கிறான்டா. இருங்க கைஸ், உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இங்கே ரீஸ்பான் பாயிண்ட் செக்கு செட் பண்ணணுன்னா வந்து பெட் எடுத்துகிட்டு வராங்க. நெதரில் பெட்டை போட்டால் டமார்னு வெடித்து நீங்களும் செத்து போயிடுவீங்க. நெதரில் பெட்டு போடக்கூடாது, போட்டிங்கன்னா செத்துருவீங்க. இதுதான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க. அடிச்சேன். டேய் வாடா, ரொம்ப அடிக்கிறேன்னு ஓட்டாங்களோ. தம்பி ஒட்டனையும் காணோம். அதுக்கப்புறம் நம்ம நெதரிட்டுக்கு ட்ரை பண்ணுவோம் கைஸ். ஓகே, எங்கடா போனேன்? ஒருத்தனை கூட காணோம். கீழே ஓட்டாங்களா? எங்கடா போனீங்க? டேய் தம்பி, அங்கே இருக்காங்க. இங்கேயும் இருப்பானுங்களாடா. எங்கடா போனீங்க? டேய் ஊரை விட்டு ஓட்டிங்களாடா? கைஸ், நான் ரொம்ப அடிக்கிறேன்னு பயத்தில் ஓட்டாங்கல அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். சரி இருங்க போய் தேடுறேன். நான் கைஸ். ஐயோ, எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. கைஸ், இப்போ நான் அடித்தேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. 2 தான் கிடச்சிருக்கு. சரி, இது நல்லா கிடைக்க வரைக்கும் நான் வந்து இவங்களை அடித்து ஒரு 8 மேலே எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேவா கைஸ்? நான் எப்படியோ வந்து 10 என்ட்ரு பேர் எடுத்துகிட்டு செத்துட்டேன். அடிச்சு விட்டாங்க எல்லோரும் சேர்ந்து. 10 எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம போய் நெதரைட் மைண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ கிடைக்கட்டும். 12 என்ட்ரு பேர் இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு பேசிங் லாட் இருக்குது. ஓகே, நான் அடுத்த பாட்டில் வந்து நம்ம இது பண்ணுவோம். அது என்னது, அடுத்த பாட்டில் நம்ம வந்து இந்த பிளேசர்ஸை கொண்டு பிளேசிங் லாட் எடுப்போம். அவங்கள பேசிங் லாட் இப்போ போய் நம்ம நெதர் எடுக்க ட்ரை பண்ணுவோம். சரி, இப்போ எல்லாம் இருக்கா சாப்பாடு எல்லாம்? ஓகே, இப்போ நம்ம போய் நெதர் எடுப்போம். நெதர் அந்த இது நல்லா அது கிடைக்காது, ரொம்ப ரேர். டைமண்டோட வந்து ரொம்ப ரேரு. ஓகே, கொஞ்சம் உள்ளார போவோம். வாங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 40 டேஸ்க்கு மேலே ப்ளேஸ் ஆயிடுச்சு கைஸ். அவங்க வந்து சில பேருக்கு லாவாவில் விழுந்து எனக்கு ஈஸியாக அடிக்கிற மாதிரி போயிடுச்சு. எப்படின்னா வந்து பக்கத்துலேயே லாவா இருந்துச்சு, அதில் போய் விழுந்து அவங்க எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் அவனை போய் அடித்தோன்னே என்கிட்ட வந்தாங்க. அப்படியே அடித்து அவன்கிட்ட இந்த என்ட்ரி போல் எடுத்துட்டேன். 3 பேர் அடித்தாங்க கைஸ், 1 கிடைக்கிது. சரி, நம்ம இங்கே மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பிக்லேஜர்ஸ் இங்கே இருக்கான்டா பிக்லின்னு. அவன்கிட்ட நீங்கள் வம்புக்கு போகாதீங்க தயவு செய்து. அவன்கிட்ட வம்புக்கு மட்டும் போனீங்க அவங்க நல்லா சிறப்பாக தரமாக வச்சு செஞ்சு விட்ருவான். அவன் நம்ம கோல்டு இல்லைன்னா நம்மளை வந்து அடிப்பாங்க கைஸ். ஐயோ, மேலே அந்த ஆக்லின் மண்டையாக இருக்கான். ஆக்லின் ஒன்று எதாவது பண்ணனாடா, அதான் அடிச்சு இந்த வர நீ பண்ணி முடிஞ்சு வாடா படா படா வந்துட்டான். அப்படியே போர் கொடுத்து போயிருக்காங்க. சரி ஓகே, என்ன வாடா நீ அவ்வளோ பெரிய ஆளா? போட. ஓகே, அவனை அடிச்சு போட்டாச்சு. ஓகே, நீ ஆக்லின் அடிச்சா நீ வருவியாடா? சரி விடு. சரி, இப்போ வாங்க நம்ம வந்து நெதர் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன்ஸ் நீங்கள் 4 பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா இது வந்து நல்லா தேடிது, சுற்றி தேடுங்க. இது டார்ச் இருக்காடா? இருக்கு போடா. 14 டார்ச் இருக்குது. ஓகே, வாங்க மைண்ட் பண்ணுவோம். நல்லா டீப்பாக போங்க. ஐயோ லாவாடா, இப்படி தேடி பார்ப்போமா? நெதரைட் நெதருக்கு கொடுத்துருங்கடா தயவு செய்துடா. நான் ஒன்று தான்டா கேட்கல, நான் 3 நாளாக ஆசைப்படலடா. ஒன்றே ஒன்றுடா கைஸ். கிடச்சிச்சு கைஸ். 2 கைஸ் கிடச்சிருச்சு கைஸ். இதுதான் கைஸ் கிடச்சிருச்சு கைஸ். நான் நினச்சேன் கைஸ் வந்து இப்போ நெதரைட் எடுத்துட்டோம் கைஸ். நெதரைட் ஸ்குவாடு செய்யலாம். ஐயோ, கீழே லாவா கைஸ். இருங்க அப்படியே இது மட்டும் அப்படியே மைண்ட் பண்ணிக்கலாம். கீழே லாவா. ஐயோ இருங்க கைஸ், இருங்க ஒன்று எடுத்துட்டோம். இது பாருங்க, ஏன்ஷியன்ட் ப்ரீஸ் இருக்கும். இது வந்து ஹீட் பண்ணால் நெதரைட் ஸ்கிராப் கிடைக்கும் கைஸ். அதுக்கப்புறம் வந்து
இருங்க இது வச்சுக்கோண்டா. ஓகே வச்சிட்டியா? சரி இதை மைண்ட் பண்ணுறோம். இது வந்து டைமண்ட் பிகேக்ஸில் மட்டும்தான் மைண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், டைமண்ட் பிகேக்ஸில் மட்டும் தான் மைண்ட் பண்ண முடியும். கிடச்சிச்சு. ஓகே கைஸ், 2 கிடச்சிருச்சு கைஸ். இது வந்து நீங்கள் கோல்டை வச்சு பண்ணால் வந்து கிடைக்கும். கோல்டை வச்சு ரெடி பண்ணணும். 4 கோல்டு 4 நெதரிச் ஸ்கிராப் வச்சா தான் ஒரு நெதரிட் இங்கட் வரும். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, இங்கே இன்னும் கிடைக்குதான்னு பார்ப்போமா? ஓகே கைஸ், எப்படியோ எடுத்துட்டோம் நெதரிட். டைமண்டாக பண்ணிட்டு இருக்கேன். அது ஸ்டோனால் பண்ணுறப்பா. ஓகே சரி, வாங்க நம்ம மேலே போவோம். ஓவர் ஆசைப்பட் ஐயோ சரிங்க, கீப் பண்ண டேனில் தான் இருக்குது. நான் ஆர்மர் கொஞ்சம் டேமேஜ் இருக்கும், பரவாயில்ல. சரி ஓகே, இதை நான் ஹீட் பண்ணி காட்டுறேன் இருங்க. இது வந்து நான் ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணி பார்ப்போமா? ஓகே கைஸ், இப்போ வந்து இது ஹீட் பண்ணுறேன் இருங்கங்களா. அதை நான் ஹீட் பண்ணுறேன். ஓகே, இது நெதரிச் ஸ்கிராப் கிடைக்கும், 4 கிடைக்கும் ஹீட் பண்ணா அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்கிராப் இன்னும் 1 தான் கிடைக்குது. ஓ 1 தான் கிடைக்குமா? ஐயோ ஓகே சரி ஓகே விடுங்க. இதெல்லாம் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான பொருள். ஸ்கிராப் இது உள்ளே வச்சுப்போம். சரி ஓகே, இந்த பாட்டை நம்ம இன்னைக்கு கூட முடிச்சுக்கலாம். நம்மளோட நாய்க்கு வந்து முதல்ல ஃபீட் கொடுப்போம். நான் நாய் பாவம் இந்த குக்குடி போய் சாப்பிட்றியாடா? அப்புறம் தம்பி சரி, இப்போ வந்து நம்ம இது இருங்க இப்போ வந்து இது மேலே போய் எல்லாத்தையும் வச்சுட்டு வரேன் இருங்க. டைமண்ட்லாம் வச்சுட்டு வரேன். ஓகே கைஸ், நான் எல்லாத்தையும் உள்ளார வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இது ஆட்டுக்கு ஃபீடை கொடுத்துட்டு அடுத்த பாட்டில் நம்ம வந்து கேட்டு டைம் பண்ண முடியாது கைஸ் என்னால். ஏன்னா வந்து க்ரீப்பரிங் அவ்வளோக்கு இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் டைம் பண்ணிட்டு டாக் மட்டும் சும்மா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவோம். சரி ஓகே, இதுக்கு ஃபீட் கொடுப்போமா? தம்பி வாங்க சாப்பிடுங்கடா. இந்தாங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிட்றியா தம்பி? சாப்பிடு தம்பி. நீ சாப்பிட்றா? நான் வேணாமா? சாப்பிடு. ஓகே தம்பி எவ்வளோ சாப்பிட்றா. அடுத்ததில் நான் அந்த இவங்களோட சியர்ஸ் வச்சு இங்கே தோலை வெட்டி நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே கீழே ஒரு கார்பெட் மாதிரி போடலான் இருக்கேன். அது நல்லா டிசைன் கொடுக்கும். ஓகே, இது சாப்பிடுங்கடா, எல்லோரும் சாப்பிடுங்கடா. உங்களுக்கு தான்டா தம்பி, எல்லாம் உங்களுக்கு தான். சாப்பிடுங்கடா. குட்டி கொடுப்போமா? சாப்பிட்றா தம்பி. இந்த குட்டி சாப்பிடு. குட்டி சாப்பிட்டோம். நல்லா வளர்றாங்க. சரி, அடுத்ததில் நம்ம கவு ஃபார்ம் பண்ணுவோம். கவு வந்து நமக்கு பால் கொடுக்குமா அப்படின்னு யாரும் சொன்னாங்க. சரி ஓகே, சரி எங்களுக்கு ஃபீல் கொடுத்தாச்சு. நிறையா வளர்ந்துருக்காங்க. நிறைய எத்தனை 1 2 3 4 நிறைய பேர் இருக்குது. ஓகே, நீங்களோட ஷியர்ஸை மட்டும் அப்புறமா வெட்டிக்கிறேன். ஓகே, அடுத்த பாட்டில் நம்ம வந்து பிளேசர்ஸை ஃபைட் பண்ணி பிளேசிங் நாங்கள் எடுக்க பார்க்குறோம். பிளேசர்ஸை ஃபைட் பண்ணி பிளேசிங் நாடு எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணுவோம். ஓகேவா தம்பி? பாரு நல்லாடா. ஓகே பாய் காய்ஸ். அடுத்த பாட்டில் வந்து நம்ம வந்து நிறையா ரிசோர்ஸ் மைண்ட் பண்ணி அடுத்த பிளேஸ் 2 போட்டு அவங்ககிட்ட பிளேசிங் லாட் இருக்குல்ல இருங்க, அது இங்கே உள்ளார இருக்கா? இதை வச்சு நம்ம பிளேசிங் பவுடர் செய்யணும். பவுடர் செஞ்சு இப்போ என்ட்ரு பேர்லையும் இந்த பிளேசிங் பவுடர் வச்சா ஒரு ஐ ஆஃப் என்ட்ரு வரும். அந்த மாதிரி தான் செய்யணும். ஒரு பிளேசிங் லாட்டில் 2 பிளேஸ் பவுட்ரு கிடைக்கும். ஓகே, அது அடுத்த பாட்டில் நான் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா எல்லாம் விளையுது நல்லா. ஓகே பாய் காய்ஸ், அடுத்த பாட்டில் பார்ப்போம். பாய் காய்ஸ், பாய்